நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மொழியிலிருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். சார், விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு. நாங்கள் தனிச்சே நிற்க போறோம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு நாளைக்கு இருக்கு, ஆனாலும் இன்னைக்கே போயிருக்காங்க டெல்லிக்கு. கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு சார். என்டிஏவோட கூட்டணிக்கு போறாரு. ஏற்கனவே அங்கே பழைய அடிமைகள்லாம் இருக்கு. ஒரு அடிமை நம்பர் 1 எடப்பாடி, அடிமை நம்பர் 2 அன்புமணி, அடிமை நம்பர் 3 டிடிவி, அடிமை நம்பர் 4 இப்போ விஜய். அவ்வளோதான். ஸோ நம்ம இது ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடணும். பா நல்லதுப்பா, நீ போயிட்டியா. நான்லாம் உள்ளபடியே மற்றவங்களாம் என்ன நல்லா என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் சொல்கிறேன். இது மிக மிக சிறப்பு. விஜய் நீ கூட்டணியில் போய் நீ துணை முதலமைச்சர் கூட ஆயிக்கோ, பிரச்சனையே கிடையாது, தாராளமாக. ஆனால் வழியை விடு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அரசியலில் ஒரு சனியன் தான். யார்? விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலில் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, குடும்பத்துக்கே சனியன்றது தெரியுது. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா குடும்பத்துக்கும் சனியா. ஏன்னா அவர் தானே சொன்னார் வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலில் சனியை, குடும்பத்துலேயும் சனியை, தமிழ்நாட்டை பிடிச்ச சனியை. அந்த சனியை எங்கே போனால் என்ன, கூட்டணிக்கு போட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதுக்காக சொன்னால், 2 திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, அந்த ரியல் ஃபைட் அவங்களுக்குள்ள வர்றதா கடந்த காலத்தில் ஒரு என்ன சொன்னால் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது இல்லையா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. அந்த 2 கட்சியும் அப்படி கோலச்சு கட்டினா மாற்று சிந்தனை உள்ளவர்கள், மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள், மாற்று முறை அரசியல் விரும்பக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அலக்கழிக்கப்பட்டாங்க கடந்த காலத்தில். அது கமலஹாசன் வந்தார், அப்படி போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், ஏன் இடையில விஜயகாந்த் வந்தபோது கூட அப்படி போனாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் விஜயகாந்தோட அந்த அணுகுமுறை, அந்த அரசியல் முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதிர்கட்சியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்களும் ஆட்சிக்கு வரல தான். கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா இடையில இப்போ போய் ஐக்கியமாயிட்டார். ஏதோ ஒரு கட்சியில் போய் திமுக போய் ஐக்கியமாயிட்டார். என்னன்னா தனித்து நான் களம் காண்றேன்னு சொல்லி நாம் தமிழருக்கு போகக்கூடிய அந்த வாக்குகளை பிரிக்காமல் ஆரம்பமே போயிடுறியா அப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, சிகப்பு கம்பளம் போட்டு அனுப்பிவிடும். அதாவது நம்ம தான் அடித்து அனுப்புகிறோன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். நம்ம அடி சாதாரண அடி கிடையாது. இது இப்போ அடிக்கு பயந்து தான் ஓடி போகிறாங்க. யார்? விஜய். கொஞ்ச நெஞ்ச அடிலாம் கிடையாது. அது யார் அப்படின்னு கேட்டால், நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் திருப்தி அடித்தேன், ரொம்ப சந்தோஷமாக அடித்தேன், இன்னும் அடிப்போம். ஆனால் என்னென்னா இப்போ அந்த அடி தாங்க முடியாமல் தான் அலறிட்டு ஓடுறான். போயிட்டு சனியை ஓடிட்டேன்ற நான் நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் தேசியத்துக்கு எந்த இது தடையும் கிடையாதுங்க. அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு இது சரியாக இருக்கும். நீ தேவையில்லாமல் நீ சில பேர் நான் சொல்லலாம், அப்போ அவர் இருந்தாருன்னா அப்போது வளர்ச்சி தடுக்கப்படுமா? நான் சொல்கிறேன் வெளிப்படையாக, ஆமாம் தடுக்கப்படும். ஏன்னா புதிய வாக்காளர்கள் ஒரு கவர்ச்சி அரசியலை நோக்கி போயிடுவாங்க. இப்போ யோசிப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இவன் என்னப்பா இவனை நம்பி வந்தான், இவன் நம்மளை பிஜேபி பக்கம் இழுத்துட்டு போகிறான் அப்படி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகே, அறிவுள்ள பிள்ளைகளை யோசிக்கும். அப்போ அந்த அறிவுள்ள பிள்ளைகள் அடுத்து என்ன நினைக்கிறோம், 2 திராவிட கட்சிகள் வேண்டாம்னு நினைக்கிற அந்த மாற்று அரசியல், மாற்று முறை அரசியல் விரும்பக்கூடிய பிள்ளைகள் நாம் தமிழ் பக்கம் வருவாங்க. ஸோ இதுதான் சரி. 2 திராவிட கட்சிகள், அது 3வது ஒரு மாற்றுன்னு சொல்லும்போது அது இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், திட்டவட்டமாக உறுதியாக சொல்ல முடியும், இங்கே மாற்று அரசியல், மாற்று முறை அரசியல் தான் அது நாம் தமிழர் தான். அதுக்கு இங்கே ஆல்டர்னேட் கிடையாது. எதுக்கு? இந்த மாற்று முறை அரசியலுக்கும் மாற்று அரசியலுக்கும் இங்கே வேற ஒரு கட்சி கிடையாது. இங்கே குறைஞ்சபட்சம் விஜய் கேட்டால், நான் மாற்று அரசியல் சொல்லி கூட வரவே இல்லை. அதை தாண்டி பிரைமரி ஃபோர்ஸ், எப்படி முதன்மை சக்தி, அதுவும் 2 பேருக்கு தான் இங்கே போட்டி. எப்படி இன்னொரு சொல்லி பாருங்க, எப்படி 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இப்போ என்ன சொல்லுவான், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று என்டிஏ, அப்படி தானே சொல்லுவேன் நீ இப்போ. அதனால தான் நாங்கள் என்றைக்கு சொல்கிறோம், இது ஒரே மாற்று, ஒரே போட்டி. அது ஏடிஎம்கே கூட ரூலிங்க்கு வரட்டும்,
எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், நாம் தமிழர் தான். டிஎம்கே ஆட்சிக்கு வரட்டும், சட்டமன்றத்தில் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், எதிர்க்கட்சி நாம் தமிழர் தான். ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து 16% வந்து பார்த்தீங்கன்னா குறைவு இல்லாமல் வந்து நாம் தமிழர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்கலாம். இதை சொல்கிறது மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுமோ, நாம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இதில் எனக்கு எதுவும் சங்கடமே கிடையாது. நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் நான் உறுப்பினர் கிடையாது. ஒரு நியாய பார்வையில் நான் சொல்கிறேன். அதை தாண்டி வந்து தமிழையும் தமிழர்களையும் நான் நேசிக்கிற வகையில் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த விஜய் எடுத்திருக்க இந்த முடிவு அவனுக்கு சரியானதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு சரி ஓ இதுதான். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா நீங்கள் போங்க. இது நான் சொல்கிறது யாருக்காவது சிரிப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் சின்ன ஒரு பவுல் எடுத்துங்க, ஒரு குடுவை எடுத்துங்க, சின்ன ஒரு டம்ளர் எடுத்துங்க, இல்லை கிளாஸ் எடுத்து கிண்ணம் எடுத்துங்க. அதில் வந்து கொஞ்சம் சிகப்பு சாயத்தை போடுங்க. சிகப்பு கூட இல்லை, நீங்கள் குங்குமம் இருக்குல்ல, வீட்டில் குங்குமம் இருக்குல்ல, வீட்டில் குங்குமம் போடுங்க. அப்படியே மஞ்சள் எடுத்து போடுங்க. இது 2 தானே கலரு, அவன் கொடி கலரு. ஆமாம், 2த்தையும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. என்ன கலர் வரும் சொல்லுங்கள்? என்ன கலர்? காவி வரும் சார். காவி. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கலாம் அவங்களாம் வந்து சின்ன கிண்ணம் எடுத்து குங்குமம் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைங்க. காவி வரலன்னா என்ன கேளுங்க. ஓகே சார், விஜய் ஏதோ சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரண்டர்னு ஏன் நீங்க ரொம்ப டீசெண்டாக சொல்றீங்க? ரொம்ப கோவம் வருது உங்க மேல எனக்கு. சரண்டர் சொல்றேன், அடிமை ஆயிட்டான்னு சொல்லுங்களேன், பளிச்சுன்னு. ஏன் பயப்படுறீங்க? பளிச்சுன்னு சொல்லுங்க சார். அடிமை ஆயிட்டான்னு சொல்லுங்க. அதுவும் அக்மார்க்கு அடிமை ஆயிட்டான். இது கலப்படமே இல்லாத அடிமை. இது கலப்படமே இல்லாத அடிமை. ஒரு நாள் இதானே சொல்லிட்டு இருந்தா. என்னென்ன கொஞ்சமான பேச்சாடா பேசுறீங்க? வந்தீங்க வந்த அந்த 2 வருஷத்துக்குள்ள என்னென்ன பேச்சு. நேற்று வரைக்கும் உங்களுக்கு கழுத பேசிட்டு கிடது. இந்த லோலாய் மணின்னு ஒருத்தன் பேசிட்டு கிடந்தான். நேற்று வரைக்கும் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் பேசி. டேய், என்ன நடக்குதுனாலும் தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் சாயந்தரம் ஏற்றிக்கிறது. இது இப்போலாம் அப்படி ஆயிட்டானுங்க. ஏன்னா திராவிட கட்சிக்கு டஃப் கொடுக்கணும்ல, திராவிட கட்சிக்கு டஃப் கொடுக்கணும். அப்போ போகும்போதே கொஞ்சம் குவார்டர் பாட்டில் வந்து இது பாதி இருக்கலாம், அது பேர் நான் 90 அது ஏற்றிக்கிறது. ஏன்னா நடக்கிறது என்னன்னு பாருங்க. அவங்க இன்னைக்கு போயிட்டு வந்து அது முடிச்சு அனுப்ப போகிறாங்க. ஒன்று ஜெயிலா அல்லது பெயிலா, அப்படி தான் அங்கே இருக்குது. இது நீ கூட்டணிக்கு வரியா இல்லை ஜெயிலுக்கு போறியான்றது தான் இப்போ அங்கே பேச்சுவார்த்தையே. அதுதான் இவன் சொல்கிறான். கேட்டால் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டு. டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா, முடிஞ்சு போன கதை. எப்போ அவசர ஆலோசனை போட்டிங்களோ 90, அதுவும் இவங்களாம் அப்படியே ஜனநாயகப்படி கட்சி நடத்துகிறவங்களாம் அப்படியே எல்லாமே கேட்டு தான் செய்வாங்க. எப்படி? அப்படியே இந்த மாவட்ட செயலர் கேட்டு, மாவட்ட செயலர்களே எவன் மாவட்ட செயலர்னே தெரியாது. அதுவும் 98 மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட இவர் நேர்காணல் பண்ணிட்டாராம்மா. யார்? புஷியானந்த். எப்படிலாம் சுற்றுறானுங்க பாரு காதில். போய் சேர போகுதுங்க. இது போய் வந்து அடிமை சாசனத்தில் எழுதி கொடுக்க போகிறீங்க. அதனால தான் கௌரவம் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போல மாவட்ட நிர்வாகிகளாம் சொன்னாங்க. மாவட்ட நிர்வாகிகளாம் சொல்கிறாங்க. எது ஒருத்தி கூட சுற்றிட்டு இருக்கிறல்ல, மாவட்ட நிர்வாகிகளாம் சொல்கிறாங்க, தலைவா அங்கிட்டலாம் சுற்றிட்டு இருக்காதீங்க தலைவா அப்படி சொன்னால் நிறுத்துறியா நீ? நான் கேட்குறேன். இல்லை எழுதி கொடுத்த வீடு தான் வந்து பார்த்தா உங்கள் பேருக்கு வந்துடுமா? சொல்லுங்கள். ஒரு நடிகை அப்போ கேட்கணும்டா நீ. நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், த்ரீஷாவை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகிட்ட கேட்டடா சார் இவன்? கேட்டுருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நான் போகிறேன், இதனால் கட்சிக்கு ஏதாவது சேதாரமாகுமா? கேட்டிருக்கணுமா இல்லையா? கூட்டணிக்கு மட்டும் கேட்குறீங்க, ஆனால் கூத்தியார் வச்சு கேட்க மாட்டீங்க. கூட்டணிக்கு கேட்பாங்களாம், ஆனால் கூத்தியார் கூப்பிட்டு போகும்போது கேட்க மாட்டாங்களாம். கேட்கணுமா இல்லையா சார்? அதுவும் கேட்கணும்ல சார், அதுவும் கேட்கணும்ல சார். இதனால் வந்து தம்பி நான் வந்து தொண்டர்கிட்ட கேட்கலாம், தம்பி நான் த்ரிஷா கூட்டிகிட்டு கல்பாத்தி கல்யாணத்துக்கு போகலான்னு இருக்கிறேன், ஒரே யூனிஃபார்மில் போகலான்னு இருக்கிறேன், நான் போகலாமா அப்படின்னு யார்கிட்ட? தொண்டர்கிட்ட கேட்கணும்ல. இல்லை கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆகிடுமா? அப்போ சொல்லியிருப்பானுங்க மானம் உள்ளவனுங்க, தலைவா தலைவா அதை மட்டும் செஞ்சிடாத தலைவா, கெட்ட பேர் ஆகிடும் தலைவா அப்படின்னு ஒரு 10 பேராக சொல்லியிருப்பான்ல. அதை கேட்கவே இல்லை. கூட்டணிக்கு போகிறத மட்டும் கேட்குறான். ஆனால் கூத்தியாரோட போகிறத கேட்டியா? கேட்டுக்கணுமா இல்லையா? ஓகே சார், இந்த நேரத்தில் வந்து என்ன ஓகே கேட்கணும்? ஓகேவா? கேட்கக்கூடாது. ஓகே சார், ஆதவர்ஜன் வந்து சொல்லியிருந்தாரு, சிபிஐ விசாரணைன்னா எங்க தலைவர் வந்து ராஜா மாதிரி போயிட்டு வருவாரு, ஆனா செந்தில் பாலாஜியை போக சொல்லுங்க பார்ப்போம். அறிவு கட்டோன்னே இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமா சார்? பெருமையான விஷயமா இது? நல்லா புரிஞ்சுங்க.
நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் சார், சும்மா சொல்லுங்கள் சார். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போனீங்கன்னா எப்படி சார் போவீங்க? எப்படி போவீங்க? யார் மேலே ஒருத்தர் புகார் கொடுக்க போறீங்க சார், சிம்பிளாக கேட்குறேன் சார். மூளை இருக்கா பாருங்க அவனுக்கு கொஞ்சமாச்சும் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு இருக்கா பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்க போறீங்க சார், நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போறீங்கன்னா நெஞ்ச நிமித்தி போவீங்க இல்லையா? இல்லை நார்மலாக போவீங்க. இதே இன்னொருத்தர் புகார் கொடுத்து நீங்கள் போறீங்கன்னா குறைஞ்சபட்சம் குற்றம் செய்திருந்தா உங்களுக்கு வந்து குனிஞ்சிட்டு போவீங்க, நெருடலாக போவீங்க, பயந்து போவீங்க இல்லையா? அப்படி இல்லைனாலும் கூட என்ன கேட்டால் கொஞ்சம் நர்வஸ் ஆவீங்க. என்னப்பா இது, என்ன புகார் பார்த்து என்ன அப்படின்னு அந்த ஒரு இது இல்லையா? எப்படியும் புகார் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். நீ வந்து புகார் கொடுக்க போற, உன் மேலே வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு போற, நீ உன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உன் முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். இது முகத்தை பார்க்கும்போது சொல்லிடலாம். இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த முகத்தை காட்டிக்காத அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சலனம் இல்லாமல் தான் போந்து பார்த்தோம். ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் நடந்து போகும்போதே நீ அங்கே கையை ஆட்டுறது சேட்டை இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ நேராக போயிட்டே இருக்கலாம். கரூர்லேருந்து அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது நீ எப்படி போன? இன்னும் சொல்ல போனால் நீ விசாரணைக்கு போக கூட நீ அப்படி தான் போகணும். அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே நெஞ்ச நிறுத்தி போவாங்க, அது போவாங்க அப்படிலாம் கிடையாது சார். இவனுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்குது. ராஜா மாதிரி போகிறது எதுக்கு போகிற? நீ என்ன கிரீடம் வாங்கிறதுக்கு போகிற? ராஜா மாதிரி போனால் கிரீடம் வாங்கிறதுக்கு போகிற? இல்லை உனக்கு முடி சூட போகிறாங்களா? இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு தயாராக கிழிச்சார். அதை நீ சொல்லிட்டு இருக்காதரா, அவன் தானே சொல்லணும். அதை நீ இப்படி சொல்லி தான் அவனுக்கு பிரச்சனையில் இழுத்து விடுற. இது வாண்டடாக வந்து வண்டியில் ஏற்றுறது இவன் தானே சார் ஒரு முறையும். இது நீங்களே பாருங்கள், இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து வர்றான். நக்கீரன் கோபால் கிட்ட சண்டை, பத்திரிகையாளர்கிட்ட சண்டை, காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை, அங்கே முட்டுறீங்க தேர்தலை வச்சுக்கிட்டு. இப்போ அடுத்தது ரஜினிகிட்ட போயிட்டீங்க, அவன் உனக்கு மேலே ஃபெலிக்ஸு அவன் என்ன செஞ்சுட்டான், இவன் எங்கள் தலைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சம்பாதிக்கிறது இங்கேயே முதலீடு பண்ணுறாரு, கார் பந்தயத்தில் கொண்டு போய் முதலீடு பண்ண சொல்லிட்டு அஜித்தை பிடிச்சி இழுக்கிறான். யாரு? ஃபெலிக்ஸு. இப்போ புரியுதுங்களா? இவனுக்கு வந்து என்னன்னா விஜயை வந்து நடு ரோட்டில் நிறுத்தணும், அது ஏதோ வைராக்கி வச்சிருக்கானுங்க. எங்கள் தலைவர் தைரியமானவர், எங்கள் தலைவர் அவன் சொல்லணும்டா. அதை எப்போவே நான் சொல்லணும் தம்பி, சிம்பிளாக புரிஞ்சுங்க எல்லாருமே. யாருமே வந்து சில பேர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பான், இது சைலண்ட்டாக இருப்பான், ஆனால் அவ்வளோ மன உறுதியாக இருப்பான். விஜய் மரியாதை. ஆமாம், ரொம்ப சைலண்ட்டாக மன உறுதியாக. இங்கே வேறு ஒன்று இவன் தான் இப்படின்றானே சார். எது பயப்படுற ஆளானு? எது அப்பவே முடிஞ்சிச்சு. நீ பயப்படுற ஆளான்னு கேட்டாலே முடிஞ்சிச்சு. புரியுதா சொல்கிறது? அதெல்லாம் வந்து சினிமா டைலாக்கா? இது சினிமாவில் வேணால் டைலாக் வச்சுக்கலாம். நான் அஞ்சாதவன், நான் அசராதவன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் சும்மா நல்லா தெரியுது, உன் முகத்திலே அந்த கலக்கம் தெரியுது. நீங்கள் அந்த கரூர் மேட்டரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் முட்டாள்தனம். முதலமைச்சர் அவர்களே நான் என்ன சொல்கிறார் கேட்டால், இது சம்மந்தமாக கேட்கும்போது இந்த அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் இதை நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு டைமில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. எதுவுமே உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு ஏன் போய் தலைமுறைவாக இருக்கிறீங்க? சரண்டா வேண்டி தானே. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நிலைப்பாடு. இங்கேருந்து நீங்கள் சிபிஐ கிட்ட போய் ஆப்பில் ஏறி உட்காந்தியார் நீங்கள் தானே. அதுக்கு என்னெல்லாம் குறுக்கொழிலாம் எடுத்தீங்க, டைரெக்டாக நம்ம கேட்டாக்கூடாது சொல்லிட்டு அதில் இருக்கிறவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து ஒருத்தர் கொண்டு போய் தான் மனு போட்டு தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸை எடுத்து, இதெல்லாம் தெரியும். நீங்களே ஆப்பில் ஏறி உட்காந்தீங்க. எல்லாம் வந்து போகிற போக்கில் சொல்லிக்க வேண்டியதான். எல்லாரையும் பகைச்சிக்கிறான். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு மாதம் தான் இருக்குது, எல்லாரையும் பகைச்சிட்டாங்க. எல்லா தரப்பும், எல்லா தரப்பையும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இருக்க தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களையும் காவல்துறையையும் பத்திரிகையாளர்களையும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சார் கலை சமூகத்தை சார்ந்தவங்களையும் விரோதம் பண்ணிக்கவே மாட்டாங்க. கலைஞர் எடுத்து பாருங்கள், கலைஞர் கடந்த காலத்தை எடுத்து பாருங்கள். இன்னும் சொல்ல நெருக்கம் பாராட்டுவார். கலைஞர் வந்து எப்போ தேர்தல் தான் அப்போ தான் வந்து ரஜினிகாந்த் ஒரு விழா எடுப்பார், இல்லை ஏதாவது ஒரு எடுத்து பாருங்கள். திமுகவுடைய அரசியல் அணுகுமுறை பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரில் எடுப்பாங்க. அதனால தான் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விருது வழங்கும் விழா கூட உதயநிதி கொடுத்தாருல, அந்த விருது வழங்கும் விழா, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து ரஜினிகாந்துக்கு சொல்ல முடியாது, 50வது பொன் விழா அதை எடுத்தாலும் எடுக்கலாம். ஏன்னா இவனுக்கு பண்ணுற அளவுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் விழா எடுக்கலை. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுட்டாரு. அதை வந்து இப்போ இளையராஜா பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ரஜினி கூட பண்ணலாம், ஆனால் பண்ணலை.
இனிமேல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பண்ணணும் என்ன கேட்டா தப்பு ஒன்றும் கிடையாது. எப்படியோ தமிழ் படத்தில் நடிச்சவர் தானே, தமிழ் படத்தில் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடக்கூடியவர் தான். அகில உலக அளவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தான் அவர். வேறு யாரும் அவர் கூட வந்தவங்க யாருமே இல்லை, அகில உலக அளவில் யாருமே இல்லை. அதில் தகுதியான நபர் தான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்து ரஜினி பயந்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு சொல்லி இது கொண்டு வரும். சினிமா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய அவப்பேர் ஏற்பட்டுருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். எல்லாருமே பின்னாடி பேசிக்கிட்டாரு, சமுத்திரக்கனி பேசுறாரு. ஆமாம் சார், இது நீங்கள் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது சார். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரக்கனி, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அமீர், இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட ஜென்ரேஷன் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து வந்தவங்க தானே. இவங்க இப்போ 50 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய வந்து சினிமா வந்து பயணம் வந்து 50 ஆண்டு நிறைவேறிச்சு. அப்போது இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே ரஜினி கமலை பார்த்து வந்தவங்க தான். எம்ஜிஆர் சிவாஜி பார்த்து வந்த அந்த ஜென்ரேஷன் வேற, அது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ரஜினி கமலை பார்த்து வந்தவங்க தான் இப்போ இருக்கிற அத்தனை பேருமே. சரிங்களா? இப்போ சமகாலத்தில் வேலை செய்யக்கூடிய பல இயக்குநராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்போ அவங்க மேலே உள்ள படம். ஆனால் விஜய் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா ரஜினி படத்தையும் கமல் படத்தையும் பார்த்து வந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்துடுவார்ல. விஜய் ரசிகர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சமமான ஒரு நடிகர்ன்ற முறையில் அவங்க வந்து விமர்சனம் பண்ண தகுதி இருக்குது. ஏன் பண்ணக்கூடாதா? நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. 4 சவுத்துக்களை வச்சுக்க, அது அருமையான வார்த்தை, அது உண்மை தானே. ஏன்னா இங்கே எல்லா மனிதனும் வந்து சொல்கிறாங்க, எல்லா மனிதன்றதோட நான் அப்படி ஒரு 19 சொல்லணும், ஒரு 90% பேர் எல்லாம் நான் சொல்ல சினிமாவில் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன்னா 4 சவுத்துக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குன்னா 4 பேருக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கான். 4 பேருக்கு முன்னாடி உள்ள ஒரு மனிதன் 4 சவுத்துக்குள்ளே வேறு மாதிரி இருக்கான். அப்போ நீங்கள் 2 மனிதனும் ஒன்றா கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடாதுல்ல ஒரு ஸ்டேஜில். அதுதான் அவர் புரியும்படியாக சொல்கிறாரு. அது சரியாக புரிஞ்சிக்கலன்னா புரியாதவங்க பணத்துறான். நான் சொல்கிறது சமுத்திரக்கனி சொல்கிறது, 4 சவுத்துக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கியா, இதெல்லாம் அசிங்கத்தெல்லாம் 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்க, அல்லது உனக்கு பிடிச்சதுன்னா 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்க. ஓகே, ஒரு முறை இவர்கிட்ட கேட்குறாங்க, எஸ்பிபி கிட்ட கேட்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, சன்னில் தான் கேட்குறாங்க. காலை வணக்கம்னு ஏதோ தமிழ் வணக்கம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் கேட்கும்போது வணக்கம் தமிழகமும் ஏதோ ஒன்று, அதில் கேட்கும்போது ஒரு பேர் நேர்காணல் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பு வந்து சில பேர் வந்து ஸ்டைலாக உச்சரிக்கிறாங்களே, இந்த ஆங்கர்கள்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக பேசுவாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில், அப்படி சொல்கிறதுக்கு இல்லை அது எப்பயுமே மொழியை வந்து சிதைக்கக்கூடாது, மொழியோட வடிவம் என்னவோ அப்படி தான் பேசணும். இந்த ழான்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, தமிழ இழ், இந்த ழான்றது உலகத்தில் வந்து எந்த மொழியிலையுமே அப்படியான ஒரு அழகு வந்து இல்லவே இல்லை. ஆனால் அவர் அடிப்படையில் அவர் வந்து ஒரு தெலுங்கராக இருந்தால் கூட அவர் சொல்லுவார், இந்த ழான்ற அந்த எழுத்து வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அதை வந்து சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ தமிழுக்கு வந்து அந்த ஈழ், அந்த மேலே அந்த புள்ளி வச்ச அந்த ஈழ் தான் வந்து அழகு. அப்போது வந்து சில பேர் வந்து இதை ஸ்டைலாக பேசுகிறாங்க, நல்லா இருக்குன்றதுக்காக பேசுகிறாங்க, அப்படி பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழையே கொஞ்சம் அதான் தங்கிலீஷ் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்லுவார் இருக்குதுன்னா, நல்லா இருக்குதுன்றது 4 சவுத்துக்குள்ளே பண்ணக்கூடிய இதெல்லாம் கொண்டு வந்து பொது வெளியில் பண்ண முடியாதுங்க, ஹாலில் பண்ண முடியாதுங்க, ஐ எம் வெரி சாரி அப்படின்றாரு அது எஸ்பிபி. நல்லா இருக்குதான் 4 சவுத்துக்குள்ள நல்லா தான் இருக்குது, உடல் உறவு கொள்றது கூட நான் வந்து நல்லா தானே சார் இருக்குது இல்லையா, அப்படி தானே, செக்ஸ் கூட நல்லா தான் இருக்குது, ஏன் அதை 4 சவுத்துக்குள்ளே வச்சு பண்ணுறோம்? அங்கே இருக்கிறது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அழகு, அது மரியாதை, அவ்வளோதான். அசிங்கமோ ஆபாசமோ அழகோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அற்புதமோ என்ன வேணா இருக்கட்டும், புனிதமானது எப்படியோ அது 4 சவுத்துக்குள்ளே இருக்கணும். நல்லா இருக்குதுன்னு கொண்டு வந்து பண்ணி ஹாலில் போய் பண்ண முடியுமா, இல்லை நடுரோட்டில் பண்ண முடியுமா இல்லையா? அதுதான் அவர் சொல்கிறது. நீ வந்து வச்சுக்கியா கீப்பு, அந்த கீப்பை கொண்டு வந்து ஏன் வந்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவெளி கொண்டு வரேன்னு கேட்குறாரு. நேரடியாக சொல்ல முடியாமல் சொல்கிறாரு, பச்சையாக சொல்ல முடியாது. நீ கூத்தியாரை வச்சுக்க, அதை ஏன் கூடத்துக்கு கொண்டு வரேன்னு கேட்குறாரு. ஓகே சரி, நம்ம அப்படி தான் கேட்போம். அது சமுத்திரக்கனி லாங்குவேஜில் அது அவர் கேட்குறாரு. நம்ம என்ன சொல்ல கேட்டிங்கன்னா 4 சவுத்துக்குள்ள நம்ம சொல்ல கேட்டிங்கன்னா கூத்தியாரை மறைவா வச்சுக்க, அதே கூடத்துக்கு கொண்டு வர அப்படின்றது தான் சரியான கேள்வி. அது சார், ஏர்போர்ட்ல இருந்து த்ரிஷா வெளியே வரப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த விஜய் பற்றின இந்த இஷ்யூ பற்றி கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க த்ரிஷா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சார் இதை கேட்கறதுன்றதே முதல்ல வந்து இது அவசியமற்றது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, இது இன்னும் அழகாக சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, என்ன உங்களுக்கு என்ன கேள்வி என்ன கேளுங்க அப்படின்னா. எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க, எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. நீங்கள் ஏன் இப்படி விடாமல் தொல்லை பண்ணுறீங்க, ஏன் நல்ல ஒரு உறவை கலகப்படுத்துறீங்க,
எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு இருக்குது. ஏன் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பண்ணுறீங்க? சரி, அது கூட வேண்டாம். ஏன் ஒரு நல்ல நட்பை வந்து நீங்கள் வந்து கலங்கப்படுத்துறீங்க? என்ன தப்பு? அவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நண்பர் எனக்கு. ஏன் வந்து இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக ஏன் பின்னாடியே துரத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க விரும்புகிறாங்கல்ல. ஓகே, விரும்புகிறாங்கன்னா என்ன, இது போன்ற வந்து கேள்விகள் தொடர்றது விரும்புகிறாங்க. விரும்பலனா லவ் ஃபார் எவர்னு போடுவாங்களா சார் ட்விட்டரில்? செலக்டடான பீப்புள்ஸ்க்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. செலக்டர்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அது எப்படி கோபம், எதனால் கோபம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து இது எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? குந்தவை வந்து வீட்டில் குந்திக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது தான் நான் சொல்கிறாரு பார்த்திபனை. அது வந்து நான் கேட்டிங்கன்னா பார்த்திபனை பிடிக்கல அவங்களுக்கு. ஓகே, பார்த்திபனை பிடிக்கல. அதே மாதிரி மனுஷர்களுக்கான பிடிக்கல. இப்போ இதே இந்த ஒரு கமெண்ட்டை வேறு விதமாக வந்து விஜய் கொடுத்துருந்தாருன்னா அதை ரசிச்சிருப்பாங்க, இது சிரிச்சு கூட இருப்பாங்க. நான் சொல்ல புரியுங்களா? ஒரே காலகட்டத்தில் தான் சார் நடக்குது. மன்சூர் அலிகான் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லலை சார். படத்தில் செய்ததை சொன்னார், அப்படியே பூ மாதிரி கொண்டு போயிட்டு பெட்டில் போட்டேன்னு சொன்னார், ஏதோ ஒரு ரேப் காட்சிக்கு. அதுக்கு கொந்தளிச்சாங்க அந்த அம்மா. அதே காலகட்டத்தில் தான் சார் வந்து லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? அதோட இங்கே இன்னொன்று இருக்குது ராபின்சன். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், குந்தவை வந்து குந்த வச்சுருந்தா வீட்டிலே குந்தி இருந்தால் பிரச்சனை இல்லைன்றது அவர் யதார்த்தமாக வந்து அது எல்லாருமே நான் மனசுக்குள்ள நினைக்கிறது தான். என்னதான் இருந்தாலும் வந்து விஜய் கூப்பிட்டா கூட இவங்க போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசில் இருக்குது. சாதாரண மனிதர்கள் மனசில் இருக்கிறது தான் அவர் வந்து பேசினார் பார்த்திபன். ஆனால் வந்து இப்போ இவங்க செலக்டடாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் செலக்டடாக இவங்க வந்து இதை பேசுகிறாங்கன்னா, பதில் கொடுக்குறவங்க சரியில்லை. இப்போ மன்சூர் அலிகான் எடுத்துங்க, அவர் மன்னிப்பு கேட்டார். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த கூவத்தூர் விஷயம் வரும்போது திரிஷா மையப்படுத்தி ஒருத்தர் வந்து கருத்து சொல்லியிருந்தார். அதுவும் வெங்கடாசலன்ற எம்எல்ஏ வந்து அடம் பிடிச்சார், திரிஷா தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் பேசணும் கேட்டால் அடுத்த ஒரு வாரத்திலே என்ன செஞ்சார், மன்னிப்பு கேட்டார். சரிங்களா? இப்பவும் பார்த்திபன் என்ன செஞ்சிட்டாருன்னா அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்டார். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உண்மையாக இருந்தால் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஓகே, நீங்கள் சொன்னது சரிதானே, உங்கள் மனசாட்சிப்படி சரிதானே, எதுக்கு மன்னிப்பு கேட்டார்? அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறாரு, நான் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன். கேட்டுட்டு இல்லை, அப்புறம் முடிஞ்சிச்சுல்ல, அதோட முடிஞ்சிச்சு. நீ மன்னிப்பு கேட்கக்கூடாதுல்ல, நீ எதுக்கு கேட்குற? மன்னிப்பு கேட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் பதிலுக்கு நான் இப்படி அடித்தேன் அதை அடித்தேன்னு சொல்லிட்டு பேசுறது அது தேவையற்ற, அது பார்த்திபன் பேசுறது அது லூசுத்தனமான பேச்சு. நம்ம சொல்கிறோம் சார், த்ரீஷாவாக இருக்க வரைக்கும் விமர்சனம் வராது சார். புரியுதா சொல்லுது? த்ரீஷாவாக இருக்க வரைக்கும் பிரச்சனை வராது. புரியுதா சொல்லுது? அதே தேஷான்னு மாறிட்டாங்கன்னு வச்சுங்க, தப்பாக எதுவும் சொல்ல, நான் த்ரீஷான்னு மாறிட்டாங்கன்னா விமர்சனம் வரதானே செய்யும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் வந்து அடுத்த வீட்டு பெண்ணின் மீது, அதாவது பெண்ணோட உரிமை மீது கை வைக்கும் போது எச்சரிக்கை. த்ரீஷா மட்டுமே கிடையாது, இந்த சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன், ரொம்ப மாறிட்டு இருக்குது, காலம் மாறிட்டு இருக்குது. நீங்கள் மாறிடுங்க. இது கடந்த காலம் மாதிரி கிடையாது. இது எல்லாம் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விபரீதத்தில் போய் முடியும். இப்போ நான் கேட்குறாங்க, ரொம்ப பொறுமைசாலி விஜய் குடும்பத்தில் இருக்குங்க அத்தனை பேரும் பொறுமைசாலி. எஸ்எஸ்சி பொறுமைசாலி தான், அதே மாதிரி சோபாவும் பொறுமைசாலி தான், அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துங்க வந்து அவங்க மனைவியும் ரொம்ப நிதானம், ரொம்ப பொறுமைசாலி தான். மகள் எல்லாருமே பொறுமையாக இருக்கிறாங்க. எமோஷனல் கேரக்டராக தான் என்ன பண்ணுவீங்க? எமோஷனல் கேரக்டராக தான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? தப்பு இல்லையா? கடைசியில் எங்கே போய் முடியும்? பெங்களூரில் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்துலாம் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், நெருப்பும் தெரியும் சுடுவும் தெரியும், அதை நான் கை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அங்கே தர்ஷன் சொல்லிட்டு ஒரு நடிகருக்கு நிலைமை என்னாச்சு, அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான். காரணம் என்ன? மனைவி விட்டுட்டு இன்னொரு நடிகையோட அவனுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தொடர்பு இருந்தது. அதை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒருத்தன் வந்து ட்விட்டரில் வந்து கேள்வி கேட்குறான், கிரிட்டிசைஸ் பண்ணுறான். உடனே கண்ணை கசரா யார் நடிகை, அந்த உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா அவனை அடித்து தூக்கி காவலை போட்டுறாங்க, செத்துடுறான். மர்டர் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜெயிலுக்குள்ளே கம்பெனி இருக்கான். அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு. எங்கே? பெங்களூர் கர்நாடகாவில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் தானே சார். இப்போ யாரோ ஒரு ரசிகரே இல்லை, ரசிகர் இல்லைங்க, ஜேசன் சஞ்சய் தம்பியே வந்து எமோஷன் ஆகுறான். எமோஷன் ஆகி ஏதோ ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையே இப்படி கெட்டு போச்சு ஒரு பொம்பளையால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ
ஒரு தவறான முடிவு எடுக்கிறான்னு வச்சுங்களேன், இது இந்த சினிமாக்காரர்கள் அத்தனை பேர் மாறணுன்ற நான். எவ்வளோ காலத்துக்கு இப்படியே இருப்பீங்க? இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கனவுல வந்து வேகமாக போயிருந்தாப்புல. இது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் வந்து கவர்னர் பதவி பிரமாணம்லாம் பண்ணி வச்சு அமைச்சர்கள்லாம் ஒரு 25 அமைச்சர்கள்லாம் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து விஜய் தாண்டி போயிட்டாப்புல. இப்போ என்னாச்சு பாருங்க, ஒரு பொம்பளையால் சர்ன்னு இந்த பரமபதம் பார்த்துருப்பீங்க, பரமபதம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சின்ன சின்ன ஏனியில் போய் பெரிய பாம்புலேருந்து இறங்கிடுவாங்க. இப்போ த்ரீஷான்ற அந்த பாம்பு மூலமாக, நான் த்ரீஷாவை சொல்ல, பாம்பை சொன்னேன். அந்த த்ரீஷான்ற அந்த பாம்பு என்ன செய்ய அப்படியே கீழே இறக்கி விடுச்சு. எங்கே திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆரம்பித்த இடத்துலையாவது நீ மறுபடியும் சினிமாவில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு படமே தொங்கிட்டு இருக்கு சார். இருந்தாலும் விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்குது சார்? என்ன மார்க்கெட் சார்? என்ன மார்க்கெட்டு? கோயம்பேடு மார்க்கெட்டா? என்ன மார்க்கெட்? மார்க்கெட் இருக்குன்னு என்ன மார்க்கெட்டு? என்ன மார்க்கெட் இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஆல்ரெடி மார்க்கெட் கிடையாது சார். மார்க்கெட் நல்லா புரிஞ்சுங்க தம்பி. நான் ஏதோ விஜய்க்கு எதிராக பேச கிடையாது. விஜய் ஏன் தம்பி தான். தம்பினா அடிச்சு திருத்துனா சொல்லி திருத்தணும்னா கேட்கல. ஓகே, அப்போ அடிச்சு திருத்தத்துல நம்ம இப்போ இருக்கிறோம். கரெக்டா? கரெக்டா? ஒன்று உனக்கு தகுதி இருந்தால் நீ ஆசைப்பட்டு வா. இல்லையா, பெரியவங்க வராங்க. இது அண்ணன் சீமான் வராரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த தலைமுறை கூட வரும். நீ உள்ள வந்து நந்தி மாதிரி கெடுக்கக்கூடாது. ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த இடத்துல உனக்கு தகுதி கிடையாது, நீ ஒதுங்கி ஓரமாக போயிரு. அப்போ சொல்லி கேட்கணும்னா நம்ம அடிச்சு திருத்துவோம். சொல்லி கேட்கணும்னா அடிச்சு திருத்துவோம். ஓகே. ஒரு அரசியல் கட்சி நான் நடத்த தெரியுது உனக்கு. நீ முதலமைச்சர் ஆகிறதுலாம் செகண்ட் தம்பி. உனக்கு அரசியல் கட்சி நடத்த தெரியல. இல்லை நீ ட்ரைனிங் எடுத்துடணும். போயிட்டு சீமான்கிட்ட போயிட்டு நான் அப்ரண்டிஸாக நான் வரேன். இது நான் அப்ரண்டிஸாக வந்து ஒரு வருஷம் உங்கள் கட்சியில் நான் இருக்கிறேன். நீங்கள் கட்சியை எப்படிலாம் நீங்கள் நடத்துறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கட்சி தொடங்கணும்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். ஓகே, கரெக்டா? சொன்னால் கேட்கணும். தம்பி இது வந்து முதலைகள் வாழக்கூடிய குளம்னு சொன்னார். நீ கிண்டல் பண்ணியா இல்லையா? கிண்டல் பண்ணியா தம்பி? எல்லா இடத்துலையும் கஷ்டங்கள் இருக்குது. சினிமாவில் வந்து உங்கள் அப்பம் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தா அங்கே நீ பொழைச்சிக்கிட்ட. உங்கள் அப்பம் பண்ண வேலை அது, பொழைச்சிட்ட. ஏன்னா நீ அங்கேயும் வந்திருக்க முடியாது. விஜயகாந்த் உனக்கு வாசலை திறந்து விட்டார். விஜயகாந்த் தான் உனக்கு வாசலை காமிச்சாரு. நீ வந்துட்ட. உங்கள் அப்பம் பண்ண வேலை அது. ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. நீ வேற எந்த துறைக்கு போயிருந்தாலும் கேட்ட, நீ ஒரு ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா அங்கே நீ என்னவா இருந்திருப்ப? மேனேஜராக இருந்திருக்க மாட்டேன், எம்டியாக இருந்திருக்க மாட்டேன், ஒரு பியூனாக இருந்திருப்ப, இல்லை ஒரு டிரைவராக இருந்திருப்ப. அவ்வளோதான் உன் கெப்பாசிட்டி. ஏதோ சினிமாவில் வந்து குருட்டடியாக வந்து உனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழியில் நீ வந்துட்டா முடிஞ்சாலும். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. அதை தான் சீமான் சொல்கிறாரு. இன்ச்சா மெல்ல தான் ஏற முடியும். ஒரே நாளில் வந்து ஒரு கட்சியை தொடங்கி அப்படியே இந்த மாதம் வச்சுக்கிட்டு அப்படியே முதலமைச்சர் எகிரி குச்சி ஆயிரம் நடக்கும். அதுக்காக உழைக்கணும். சரி, இந்த 2 வருஷத்தில் உன்னுடைய உழைப்பு எடுத்துப்பார். இந்த 2 வருஷத்தில் உன்னுடைய அதிகபட்ச நேரம் மக்களுக்கு இந்த ஸ்பெண்ட் பண்ண நேரம் 24 மணி நேரம் இருக்கும் தம்பி. நீங்கள் சொல்லுங்கள், மொத்த டைம் கூட்டுங்க. டக்குன்னு எடுங்க, கால்குலேட் எடுங்க. விக்கிரவாண்டி மாநாடு எவ்வளோ நேரம் பேசினார்? 25-30 நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் மதுரை மாநாடு, அதுலேயும் அப்புறம் இந்த கேரவன் பயணம், எல்லாத்தையும் எடுங்க தம்பி. 24 மணி நேரம் நீங்கள் காமிச்சிருங்க. நான் இப்போ பேசுறதே நிறுத்திடுறேன். வணக்கம்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் விடைபெற்றுட்டு நான் பேசுகிறேன். 24 மணி நேரம் வந்து மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாரா? நீங்கள் வண்டியில் போகிறது தான் கிடையாது, மக்கள்கிட்ட பேசுறது மட்டும். சீமானுடைய 4 பொதுக்கூட்டம் இது வரைக்கும் 16 வருஷத்தில் 4 பொதுக்கூட்டம், மாநாடு கிடையாது, பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சு கூட நீ வரல. அந்த டைம் அந்த நேரம் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணலன்ற நான் புரியுதுங்களா? தெளிவாக சொல்கிறேன் நான். 24 மணி நேரம் நீ இந்த 2 வருஷத்தில் 24 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துங்க. மற்றும் இருக்காங்க. சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.